ஏன்பா கந்தசாமி, என்ன ரத்த கலரியா வந்து நிக்கிறீங்க? சிவத்தையா, கீழமாத்தூர் பிரசிடண்ட் ஐயா விட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வர்ற வழியில பேச்சு ஒரு மேட்ல திருட்டு கும்பல் பூந்து திகிடு மூடா தாக்கி விட்டாங்க. இருந்த பொண்டு பிள்ளைங்க நகைகள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. உன் பரம்பரை பேரை சொன்னா கறந்த பால காங்குடிக்கான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பரம்பரையில வந்த நீ எல்லாம் இருக்கும் போது இப்படி நடக்குதுன்னா இன்னைக்கும் அப்படி நடந்திருக்கு. தினமும் தொடர்ச்சியா நடந்துட்டு வருதே. ச்சே, இதனால ஊருக்குள்ள கெட்ட பேரு. இன்னைக்கு கொள்ளடிக்கிறானுங்க, நாளை கொலை செய்ய மாட்டாங்கன்னு நிச்சயம். பாப்போம். டிஎஸ்பி கேம்ப் போட்டிருக்காரு. இவங்க மட்டும் போலீஸ்க்கு அடங்கல, வீட்டுக்கு ஒரு ஆறு அடிவாளத்து போய் உண்டு இல்லைன்னு பாத்துருவோம். டேய் ஐயா, இவங்களை ஆஸ்பத்திரி கழிச்சிட்டு போ, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வரேன் கந்தசாமி. மறுபடியும் கடுவனோட ஆட்கள் பேச்சியூரடி மேட்ல கொலையும் கொள்ளையும் நடத்திருக்காங்களா? மிஸ்டர் ராசையா, அந்த கூட்டத்தை 2 நாளைக்குள்ள பிடிக்கலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணாலும் கொடுக்கிறேன். இமிடியேட்லி யூ மஸ்ட் கேட்ச் ஹிம். எஸ் சார். இவங்களை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அட இந்த பாருங்கண்ணே, அதிசயமான வண்டியில ஒருத்தன் படுத்திருக்கான், கீழே தொட்டுல ஒருத்தன் படுத்திருக்கான், உள்ள வேற 2-3 பேர் இருக்காங்க. மூலதனமெல்லாம் இருக்கு. நாடோடி கூட்டமா இருக்குமா? இருக்கும். பக்கம் போகாதீங்க, அங்க கொள்ளைக்காரங்க நிறைய இருக்கிறானுங்க. இருக்கிறது கொள்ளையடிச்சு விட்டுருவானுங்க. ஏண்டா மாரியப்பா, வண்டியை நிப்பாட்ட கூடாது? பேச்சு பக்கம் போறாங்களே, வெளியூர்காரங்களா இருப்பாங்களா? திருட்டு பேரு கோவண துணியை கூட அவுத்துக்கிட்டு விட்டுறாங்களே. எங்க என்ன காதல வாங்கிட்டு போறானுங்க? என்னமோ ஏரோப்ளேன்ல போற மாதிரில போறானுங்க. நல்லா மாத்து போட்டு வரட்டும், அப்பதான் புத்தி வரும். போடு, உங்க அப்பா அங்கதான் இருக்கான். கலட்டி அடி பண்ற கரண்டி பிடிச்ச கை சுரண்டி எடுத்துருவேன். எங்கிருந்தோ வந்து எங்க ஊர் மானத்தை காப்பாத்திட்டீங்க தம்பி. அன்னைக்கு எங்களை அடிச்சீங்கல்ல, இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்களா? பிரசிடண்ட் ஐயா ஊர்ல இருந்து வரட்டும், உங்களை பாராட்டி திருவிழா மாதிரி நிகழ்ச்சி நடத்தி விடுறோம். வாங்கய்யா, இவங்க தான் இந்த திருட்டு கும்பலையே பிடிச்சவங்க. ஓ, அக்கிரமத்தை ஒழிக்கிறதுல எல்லாருக்கும் பங்கு உண்டு. ஒரு வகையில எல்லாரும் காக்கி சட்டை போடாத காவக்காரங்க தான். உங்களை மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா நாட்டுல எந்த அக்கிரமம் நடக்காது. அவங்களாம் வண்டியில ஏத்து. எஸ் சார். ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். என் பேர் சுந்தரம். படிச்சுட்டு வேலை கிடைக்காம சும்மா அப்படி இப்படி அலையறதை விட என்ன மாதிரி இருக்கிற என் நண்பர்களை கூட்டிக்கிட்டு இந்த வண்டியில ஊர் ஊரா போய் பாட்டு பாடி பழப்பு நடிச்சிட்டு வரேன். அப்படியா? நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்படி இந்த வண்டியில ஒரு வேன் வாங்கி கூடாதா? நாங்க சம்பாதிக்கிற காசு எங்க செலவுக்கே பத்தாது, அப்புறம் வண்டி பெட்ரோலுக்கு எங்க போறது? அதனால தான் எங்களுக்கு தேவையானது இதுலயே அமைச்சுக்கிட்டோம். அப்படியா? டேய் சித்தா, மேலே ஏறி கட்டில கீழே போடா, ஐயா உட்காரட்டும்.
இது என்னன்னு பாக்குறீங்களா? இதுதான் நான் படுத்து தூங்குற தொட்டில. அப்படியா? இன்னும் அருந்து போகாம இருக்கு. தம்பி, இருக்கிறத வச்சு சிறப்பா வாழற எல்லா வழியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. போலீஸ்காரன் இல்லாம as a man உங்களுக்கு எந்த உதவியும் எந்த நேரத்திலும் செய்ய தயாரா இருக்கிறேன். பட்டுமா? ஐயா உட்காருங்க. ஐயா கொஞ்சம் இருங்க, டீ போட்டு கொண்டு வரேன். பரவாயில்ல நான் வர்றேன். வாங்க. அவர்தான் டீ வேணான்ட்டார்ல, எனக்கு போட்டு கூடாயா? எனக்கு சேர்த்து போடியா. தேவரையா, பாத்தீங்களா நேத்து நம்ம பாட்டுக்கு 100 ரூபாய் விழுந்திருக்கு. நம்ம வாசிப்புக்கு 1000 ரூபாய் விழுந்திருக்கணும். ஊர் சின்ன ஊரா இருந்தனால 100 ரூபாய் தான் விழுந்துச்சு. ஆமா, 100 ரூபாய் கள்ள நோட்டு கும்பல் பிடிபட்டது. நாட்டில் கள்ள நோட்டு நடமாட்டம் அதிகம். கள்ள நோட்டுக்காரர்களை பிடித்து நன்றாக உதைத்தார்கள். 100 ரூபாய் நோட்டா இருக்கும் போதே நினைச்சேன் அது கள்ள நோட்டா தான் இருக்கும்னு. எவனும் நம்மள மாட்டி விடுறதுக்கு நோட்டை உண்டியில போட்டு போயிருக்கான். எவனோ என்ன, நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம் இல்ல, அந்த பயலுங்க வேலையா தான் இருக்கும். இந்த 100 ரூபாய் நோட்டு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் போலீஸ் நம்மள நிச்சயமா பிடிக்கத்தான் போகுது. நான் ஏற்கனவே பயந்தவன். சுந்தரம், எனக்கு பயமா இருக்கு. டேய் சும்மாறா, நம்ம பாட்டுக்கு நிச்சயமா கள்ள நோட்டு விழாது. வேணும்னா கடையில போய் மாத்து பாத்துருமா? ஐ வாழைப்பழம். அதுக்கும் இனிஷியல் வச்சு கூப்பிடுறான். ஏண்டா கற்பூர வாழை வாயில வச்சா பத்திக்குமா? வெற்றி பாரு தெரியும். கடைக்காரர் ஒரு சீப்பு பழம் கொடுங்க. யாருக்குடா? என் உடம்ப பார்த்தா தெரியல, எனக்கு தாண்டா. வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க. எனக்கு ஒரு சோடா கலர். எனக்கு 1 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு கொடுங்க. இந்தாங்க. மாத்திருவோமா? கொடுங்க, தைரியமா கொடுங்க. கடைக்கார ஐயா, இந்தாங்க 100 ரூபாய் பாக்கி கொடுங்க. 100 ரூபாயை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. 30க்கோ 40க்கோ தான் வியாபாரமே ஆகுது. இதுக்கு எங்க தான் சேஞ்ச் சில்லறை கிடைக்கும்? பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அங்க போய் மாத்திக்கங்க. ஆனா ஒண்ணு, போகும்போது தின்ன காசு குடிச்ச காசு மறந்துடாம கொடுத்துட்டு போயிருங்கய்யா. இந்த தம்பி, நீங்களே கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். நீங்க மட்டும் போங்க, மாட்டினா அவங்க மாட்டுவாங்க. நாம தப்பிட்டோம். வாங்க, நீங்க எப்ப இருந்தாலும் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை நான் விடுறதா இல்ல. அந்த 100 ரூபாய் நோட்டை கொடுத்து பாப்போமா? இந்த 100 ரூபாய்க்கு சில்லறை எனக்கு எல்லாம் தெரியும். நேத்து நிகழ்ச்சிக்கு நானும் வந்திருந்தேன். ரொம்ப அருமையா பாடுனீங்க. 100 ரூபாய்க்கு என்ன, உங்களுக்கு 1000 ரூபாய் கூட சில்லறை தரேன். இந்தாங்க. நன்றி. இல்லைங்க, என்னோட அன்பளிப்பு இந்த 1 ரூபா. நாளை கச்சேரியில வந்து போடுங்க. கம் ஆன். வணக்கம். நல்ல வேலை நான் பதறி போயிட்ட சுந்தரம். நான் அப்பவே சொல்லல, நம்ம பாட்டுக்கு கள்ள நோட்டு எப்படி விழும்? இதத்தான் நான் முதல்லயே சொன்னேன். கள்ள நோட்டுன்னா ஏண்டா, நீ தானே அப்பவே மிரண்ட. இல்ல தேவரையா, அந்த பயந்தாங்குழிய பார்த்து நான் பயந்துட்டேன். செய்யற தொழில தெய்வமா நினைச்சு செஞ்சா நல்ல நோட்டு தான் விழும்.